எதற்கு இந்த ஓட்டம்? எதற்கு நாம் இந்த ஓட்டத்தை ஓடணும்? எல்லாவித இவ்வளவு தியாகங்களை பண்ணி நாம் ஏன் பணத்தினை சம்பாதிக்க வேண்டும்? நம்ம பதில் என்னவா இருக்கு? நான் ஒரு கம்ஃபர்டபிள் லைஃப் வாழணுங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லாம ஒரு வாழ்க்கை வாழணும். அது கஷ்டம் என்று பண கஷ்டம் இருக்கக்கூடாது. வேற எந்த கஷ்டமும் இருந்தா எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா பண கஷ்டம் மட்டும் வந்துடக்கூடாது. ஒரு லக்ஸரிஸான வாழ்க்கை வாழணும். எனக்கு சொசைட்டில ஒரு ஸ்டேட்டஸ் வரணுங்க. எனக்கு தேவைகள் இருக்குங்க. அதெல்லாம் சந்திக்கிறதுக்கு என்னது? நான் பணத்தை சம்பாதிக்க வேண்டும். அதற்காக நான் ஓடுகிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலை, அது வேலை என்கிற ஒரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபர் வேலைக்கு சேர்ந்த உடனே பாருங்க, முந்தியெல்லாம் என்ன பண்ணாங்க? வேலைக்கு சேர்ந்து, சம்பாதித்து, அதற்கு பின்னாடி தான் என்ன பண்ணுவாங்க? திருமணம், வீடு கட்டுவாங்க, கார் எல்லாம் வாங்குவாங்க. ஏன்னா சேமிப்பிலிருந்து எல்லாவற்றையும் தேவைகளை சந்திப்பார்கள். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலை எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா, உலகம் இப்போ ஒரு நபர் வேலைக்கு சேர்ந்தாலே எல்லாம் அவரு கையில வந்து நிக்கி லோன் எல்லாம் லோன் சேர்ந்த உடனே என்ன பண்றாங்க? "ஓ! நீ உடனே வந்து ஒரு வீட கட்டினப்பா. அ அடுத்து என்ன பண்ண? கார வாங்கிரணும்." அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வேணும். இப்படி அவன் வேலைக்கு சேர்ந்து சம்பாதிப்ப பெரும் பகுதி என்னன்னா, லோனுக்கு தாங்க ரீபே பண்றோம். அதாவது வேலைக்கு சென்று பணத்தை சம்பாதிப்பதை விட்டுவிட்டு இப்போது எப்படி இருக்குன்னா, ஒரு நபர் வேலைக்கு செல்வதே அவர் வாங்கியிருக்கிற லோனுக்கு ரீபேமெண்ட் கட்டுறதுக்காண்டே வேலைக்கு போகிற சூழ்நிலையில் நெறைய பேர் இருக்கிறாங்க. ஏன்னா, திடீர்னு ஒரு லே ஆஃப் ஐடி கம்பெனில வருதுன்னா, எல்லாரும் பயப்படுற பயம் என்னன்னா, ஐயோ! அடுத்த மாசம் இஎம்ஐ நான் எப்படி கட்டப் போறேன்? இப்படிதாங்க இந்த உலகம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனா, இந்த உலகத்திலே பணம் என்பது ஒரு கடவுளாக ஆராதிக்கிற நிலையில் இருக்கிறது.